ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். சொசைட்டிக்கு ஊற்றுற பாலில் மட்டும் தண்ணி கலக்க மாட்றாங்க. ஏன்னா அவங்க சொசைட்டியில் செக் பண்ணி மீட்ரு வச்சு செக் பண்ணி தான் வாங்கிப்பாங்க, இல்லைனா வாங்க மாட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து தண்ணி கலந்து கொடுக்குறாங்க. இதை குடிக்கிறதுக்கு நாங்கள் பேக்கெட் பாலே குடிச்சிட்டோன்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன். ஸோ நான் 2 இயர்ஸாக ஒருத்தர்கிட்ட வாங்குகிறேன். அவர் கறந்த உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவார். அந்த பால் பார்த்திங்கன்னா பசும்பால் ரொம்ப திக்காகவே இருக்கும். ஏன்னா நம்ம பாத்திரம் விட்டு பால் பாத்திரத்துக்கு மாற்றும் போது அந்த திக்னஸை நம்ம விஷுவலாக பார்க்கலாம். ஸோ நான் காய்ச்சி 1/2 ஹவரில் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ ஆடை வந்து மேலே மிதக்கும். அதை நான் அப்படியே எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு 15 days ஒன்ஸ் வந்து அதில் வெண்ணெய் எடுப்பேன். வெண்ணெயிலேருந்து பார்த்திங்கன்னா நெய்யும் உருக்கி எடுத்துருவேன். ஸோ குழந்தைங்களுக்கு இதில் ஹெல்த்தியாக நான் பால் கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு பசும்பால். ஸோ அதுலேருந்து நான் வெண்ணெய் நெய் எல்லாமே எடுக்கிறேன். இப்போ எப்படி வந்து நீங்கள் தண்ணி கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் சொசைட்டியில் ஊற்ற முடியாதுன்ற மாதிரி தான் அந்த கஸ்டமர் மாதிரி தான் இவங்களும். ஸோ இவங்க குழந்தைங்களுக்காக கேட்கும் போது அந்த மனசாட்சியோட தயவு செய்து தண்ணி கலக்காமல் கொடுக்க பழகுங்க.